சார் டேரக்டர் சார் சொல்லுங்க சார். எல்லா வழியும் ஒன்றா பார்க்கணுங்க. மாட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. இல்லை, கறி சாப்பிட்றது அதுக்குள்ளே போல. இது வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு பிராணியை வளர்க்குறோம். 2 செக்ஷன் இருப்பாங்க. இன்னைக்கு டீசர் அதை தான் வலியுறுத்தும். ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஃபிலிம்ஸ். அதில் வந்து இருக்கும் உயிர் அந்த நாய்களை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தில் எஸ் இருந்தால் ஒரு ரெண்டுமே இதில் இருக்கும். நாங்கள் எஸ்ஸோட பார்ட்லேருந்து இந்த கதையை சொல்லியிருக்கோம். அரசியலாக இது பண்ணிட வேண்டாம் ஜென்ரலாக. ஏன்னா அதில் ஒரு டைலாக் கூட எங்களுக்கு மீட் பண்ணிட்டோம். ஜென்ரலாக பேசின அந்த டைலாக் கூட அவங்க சென்சார் வந்து எல்லாரும் பார்க்கட்டும், ஏன் நீங்கள் வந்து ஒன்ஸ் அதில் ஒரு டைலாக் இருந்தது, அதை அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க. அதனால் இதான் மெசேஜ் தான். நான் சொல்கிறது குயல்ட்டி. அந்த கேரக்டர் தானே வலுவான கேரக்டர். அவங்க தான் அவங்க சிங்கிள் மதராக இருந்து கிராமத்தில் நிறைய பெண்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேரக்டரோட ஒரு போர்ட்ரேலாக அது இருந்தால் நல்லா இருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். கதையோட ஆணி வேற அந்த கேரக்டர் சுற்றி தான் எல்லா கேரக்டர்ஸ்க்கு ஒரு பிளே நடந்துகிட்டே இருக்கும். அவங்க ஸ்டபனாக இருப்பாங்க. மலையிலேருந்து ஒரு மாமா இறங்கி வந்துட்டார், அவரோட தம்பி இறங்கி வந்துட்டார். ஆனால் அவங்க அங்கே தான் இருக்காங்கன்றப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏற்று நிற்கிறாங்க. நான் அவ்வளோ வருஷமாக போராடுறாங்கல்ல, அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்குது படத்தில். ஸோ அதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் பண்ணி